சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க சார். சிம்ரன் மேம்ட்ட கதை சொல்ல போறேன். எப்படி என்ன சொல்லுங்க? இந்தா எனக்கு ஒண்ணு போடுவேன். மியூசிக்க போட்டு அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். அது அவங்களுக்கு பண்ணா அவங்களுக்கு புடிச்சிரும். அப்படியா சார்? கண்டிப்பா பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணா அந்த கதை. அ அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்களுமா எப்படி ஏன்ப்பா நாங்க நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லங்க நீங்க கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்க நடிக்கக்கூடாதா? எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன? எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா அது. எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா? அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னோம். அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்கிற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னன்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான். நான் ஹீரோ, அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக அடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டேரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும். காமெடியாக இருக்கும் எப்படின்னு. யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும்போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வலிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.